கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் 3 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நீண்ட ஒரு அறிக்கையை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது, ஒரு சமூகமாக நாம் மிக பெரும் அளவில் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதை இந்த சம்பவம் காட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த சம்பவம் போன்று தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இளம் சிறார்களின் அந்த கர்ப்பம் தரிக்கும் அந்த சதவீதம் என்பது அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு 14,360 குழந்தைகள் கர்ப்பம் தரித்துள்ளதாகவும், இது கடந்த 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 35% அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக குறிப்பாக மாணவிகளுக்கு போதிய அளவு விழிப்புணர்வு இல்லை என்றும், அதே போல குறிப்பாக இந்த குழந்தைகள் நல வாரியம் தமிழகத்தை பொறுத்தவரை 10 மாவட்டங்களில் முற்றிலுமாக செயல்படவில்லை என்றும் 15 மாவட்டங்களில் போதுமான உறுப்பினர்கள் இல்லை என்பதையும் அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் நலனுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய அரசின் கிஷோரி சக்தி யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் உள்ளன. ஆனால் அவை எதையும் தமிழக பள்ளிகளில் செயல்படுத்தவில்லை எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது பாலியல் குற்றம், போதைப் பொருள் புழக்கம் என தமிழக அரசு இவற்றை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல அரசு அமைப்புகளை செயல்படாத வண்ணம் ஆளும் திமுக அரசு அவற்றை தலைபோட்டு முற்றிலுமாக முடக்கி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த குற்றத்தில் தொடர்புடைய ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கடுமையான சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.